தடிக்கார முன்னடக்க உடன்கருப்பு சேர்வையும் பின்னடக்க வட்ட பொட்டுக்கார சின்ன மாலை ஏதோ வர சௌரியம் பாருங்கடி பட்டத்து கத்தி பழவளன்னு செல்ல பாளையக்காரங்க முன்னடக்க வெட்டு தோற மகன் சின்ன மாலை வரும். எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், கண்ணு கெட்டிய தூரம் வரை தலைகள் தெரிகின்றன. 1.5 ஆண்டு கால கஷ்டத்திற்கு கிடைத்த வெற்றி இந்த வெற்றி. அப்படி ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுத்த அந்த தீரன் சின்னமலையை வணங்குகின்றேன். 227 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கால்வாயை வெட்டி யாரோ சொன்னார்கள் என்பதற்காக அந்த தண்ணீரை தொடாமல் பங்காளிகளோடு ஊரை விட்டு போனானே தன்மான சிங்கம் அந்த காளிங்கராயனை வணங்குகின்றேன். இந்த மொத்த தமிழகத்திற்கும் கொங்கு வேளாள கவுண்டனை அடையாளம் காட்டினானே நம் உன்னத தலைவன் கோவை செழியனை வணங்குகின்றேன். கொங்கு சிங்கங்களே, கையிலே நான் வாளோடு வந்திருக்கின்றேன். போர்க்களத்திலே எதிரிகளுடைய தலையை சீவ வாளோடு வந்திருக்கிறேன். கிளம்புங்கள் என்னோடு. அப்படி படைக்களத்திற்கு உங்களை அழைத்து போக நான் வந்திருக்கின்றேன். இன்று ஏறி இருக்கின்ற இந்த வெற்றிப்படி மேலே ஏறிக்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர இன்றைக்கு தோன்றி இருக்கின்ற இந்த அரசியல் கட்சி கொங்கு நாட்டினுடைய அரசியலிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்பதிலே ஐயப்பாடு கிடையாது. ஏன் இன்றைக்கு அரசியல் கட்சியாக நாம் மாறி இருக்கின்றோம்? இந்த கொங்கு நாடு பல்வேறு அரசியல் கட்சிகளாலும் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகின்றது. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, விவசாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். விவசாயத்திற்கு இன்றைக்கு விவசாயத்திற்காக குரல் கொடுப்பதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இன்றைக்கு தயாராக இல்லை. நாம் ஒன்றும் 1 லட்சம் 2 லட்சம் உள்ள ஜனத்தொகை கிடையாது. 1.5 கோடி ஜனத்தொகை தமிழகத்திலே நம்முடைய அரசியல் கட்சி இது விவசாயிகளுடைய கட்சி, மாற்றமே கிடையாது. நம்முடைய கட்சி விவசாயிகளுடைய கட்சி. கண்டிப்பாக விவசாயிகளுக்காக நம்முடைய இன்றைய தீர்மானத்திலே பார்த்தால் கூட 80% விவசாயிகளுக்கான தீர்மானங்கள் தானே ஒழிய வேறு கிடையாது. கொங்கு நாட்டிலே விவசாயி கொங்கு வேளாள கவுண்டன் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் கல்லை இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும். அந்த விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதை பேரவை அரசியல் கட்சியாக உருவெடுத்து செய்துதான் ஆக வேண்டும். கொங்கு வேளாள கவுண்டர்கள் 4 பேர் இன்றைக்கு பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாரினுடைய அழைப்பின் பேரிலே எத்தனால் ஃபேக்டரியை, எத்தனால் தொழிற்சாலையை பீகாரிலே சென்று போட்டிருக்கின்றார்கள். அப்ப தமிழகத்தில் இருக்கிற கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு எத்தனால் தொழிற்சாலைக்கு உரிமையை தராமல், அந்த உரிமத்தை கொடுக்காமல் நீங்கள் பீகாருக்கு துரத்தி இருக்கின்றீர்களே, அந்த அளவிற்கு இங்கே கொங்கு நாடு முழுமையாக புறக்கணிக்கப்படுகின்றது. இன்றைக்கு கொங்கு நாட்டில் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை சாயக்கழிவு பிரச்சனை. சாயக்கழிவினால் எத்தனை உயிர்கள் தினசரி போய்கொண்டிருக்கின்றது. கொங்கு நாட்டிலே சாயக்கழிவு பிரச்சனையினால் தினசரி செத்துக் கொண்டிருக்கின்றார்கள். விடமாட்டோம். இந்த கொங்கு வேளாள கவுண்டன் உங்களை விடமாட்டான். அதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி இந்த சாயக்கழிவு பிரச்சனையை தீர்ப்பதற்காக
பேரவை வந்துதான் அதை செய்ய வேண்டுமே தவிர வேறு யாரும் அதை செய்வதற்கு இன்றைக்கு தயாராக இல்லை. பேரவை இந்த சமுதாயத்தை தாக்கிக் கொண்டிருக்கின்ற பிசிஆர் சட்டம், நம்முடைய பேரவை அந்த சட்டத்தை இல்லாமல் செய்யும், அந்த சட்டத்தை ஒழிக்கும். பாராளுமன்ற தேர்தலிலே நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் முதல் வேலை டெல்லியிலே பிசிஆர் சட்டம் ஒழிக்கப்படும். அப்ப எங்களுடைய குறைகளை சொன்னோம் என்று சொன்னால் அதை நீங்கள் தேசியமயமாக்குவீர்கள், லாரி தொழிலை தேசியமயமாக்குவீர்கள், கல்லூரிகளை தேசியமயமாக்குவீர்கள், கொங்கு வேளாள கவுண்டன் செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் அதற்கு இன்றைக்கு பாதுகாப்பு கிடையாது. சட்டமன்றத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற கட்சிகள் கூட அவர்களுடைய சமுதாயத்திற்காக இன்றைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 60 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்முடைய ஜாதி இன்றைக்கு சட்டமன்றத்திலே அனாதைகள். பேரவையின் சார்பிலே வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே இருப்பான் என்று சொன்னால் இந்த கொங்கு வேளாள கவுண்டனுக்காக குரல் கொடுப்பான். பேசணும் யார்? சட்டமன்றத்தில் நான் கவுண்டன் சொல்லி பேசணும். கிராமத்தில் இருக்கின்ற கொங்கு நாட்டு மக்கள் நகரத்திலே வாழுகின்ற மக்களுடைய வசதிகளை கிராமத்தில் இருப்பவர்கள் பெற வேண்டும். நகரத்திலே என்னென்ன வசதிகள் இருக்கின்றதோ அத்தனையும் கிராமத்திற்கு வர வேண்டும். அதை செய்வதற்காக நம்முடைய கட்சி முழு மூச்சாக செயல்படும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. நம்முடைய கோரிக்கைகள் கல்லை இறக்க அனுமதி தர வேண்டும், பிசிஆர் சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும், கரும்புக்கு 2500 ரூபாய் தர வேண்டும், சாயக்கழிவு பிரச்சனையை உடனடியாக முடித்து வைக்க வேண்டும். அப்படி நம்முடைய கோரிக்கைகளுக்காக இந்த பேரவை இருக்குமே தவிர அசிங்கமாக சில்லறைத்தனமாக மற்ற கட்சிகள் போல மந்திரி பதவிக்காக அலைய மாட்டோம். அரசியல் என்றால் சாக்கடை என்று அத்தனை பேரும் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் என்றைக்கு அரசியலுக்கு வருகின்றோமோ அன்றுதான் இந்த சாக்கடை சுத்தமாகும். இதில் மாற்று கருத்து கிடையாது. பேரவை ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்று சொன்னால் இன்று இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரிக்கு, தமிழகத்தினுடைய முதல் மந்திரிக்கு என்ன மருத்துவ வசதி கிடைக்கின்றதோ கடைக்கோட்டில் இருக்கிற ஒரு கொங்கு நாட்டுக்காரனுக்கும் அந்த மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும். இந்த தமிழகத்திலே ஏன் இந்த உலகத்திலேயே கொங்கு வேளாள கவுண்டனை விட திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு ஜீவனை உலகத்திலே பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட திட்டங்களை தீட்ட வேண்டுமோ அதை தீட்டி இந்த தமிழகம் முழுமை பெற வேண்டும் என்பதற்காக செயல்படக்கூடிய கட்சி இந்த பேரவை. அப்படி தொடங்கி இருக்கின்ற நம்முடைய கட்சியினுடைய பச்சை என்பது பசுமை, மஞ்சள் மங்களமானது, மங்களகரமான அந்த மஞ்சள் நிறத்தோடு சிவப்பென்பது புரட்சி, நம்முடைய இரத்த புரட்சி, வெறி, சாதித்தாக வேண்டும் என்ற வெறி. அப்படி
சிறப்பாக ஆரம்பித்திருக்கின்ற நம்முடைய கட்சி மிக சிறப்பான ஒரு நிலையை எட்டும் என்று அத்தனை பேரும் இன்றைக்கு நம்பிக்கையோடு இந்த இடத்திலே சக்தியோடு தீரன் சின்னமலையினுடைய அருளோடு நம்மால் முடியும் என்ற கோஷத்தோடு இந்த இடத்தில் இருக்கின்றோம். என் அன்பு சொந்தங்களே, வீழும் போதெல்லாம் வீறு கொண்டு எழ வேண்டும். எப்போதெல்லாம் வீழுகின்றோமோ அப்போதெல்லாம் வீறு கொண்டு எழ வேண்டும். அவமானப்படும் போதெல்லாம் புதிய அவதாரம் எடுக்க வேண்டும். நம்மால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும், 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 முடியும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.